இஸ்ரேலியர்களுக்கு இப்போ போர் நிறுத்தமோ போருக்கு அமைதியோ அதெல்லாம் வர வேண்டான்னு நித்தமும் வேண்டுபவர்கள் இஸ்ரேலிய தலைவர்கள். நெத்தன்யாகு அதில் முதல் பிரதானமானவர். அதனால் அவர்களுக்கு இதில் பெரிய மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இதில் பெரிய ஒரு செல்வாக்கும் கிடையாது. இது அவர் ட்ரம்ப் பல பேர் நினைக்கிறாங்க நெத்தன்யாகு அவரை கையை பிடிச்சி இந்த போருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாருன்ட்டு. நான் அப்படி நினைக்கல. ட்ரம்ப் அவர் ஒரு சுதந்திரமான எடுத்தோம் கவிழ்த்தோம்ன்ட்டு அவர் நினச்சதை பண்ணுற ஒரு பெரிய தாண்மை உணர்வு உள்ள ஒரு ஈகோ உள்ள ஒரு தலைவர். அந்த மாதிரி ஒரு தலைவர் அதற்கு முன்னாடியும் வந்ததில்லை, இனி பின்னாடியும் வரப்போகிறதில்லை. அதனால் நெத்தன்யாகுவுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த போர் 40 நாளில் முடிவுக்கு வர மாதிரி இருக்கே அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். அவருக்கு இவர்களை எவ்வளவு முடியுமோ பலவீனப்படுத்திடணும், எவ்வளவு முடியுமோ இவர்களை அழிச்சிடணும், எவ்வளவு முடியுமோ இவர்கள் கிட்ட இருக்கிற அந்த எதிர்ப்பு உணர்வை குன்றச் செய்திடணும், இவர்களால் நமக்கு பின்னாடி எந்த பகையும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணமெல்லாம் அவருக்கு உண்டு. அவருக்கு மட்டுமல்ல, ஓரளவுக்கு சவுதிகளுக்கும் உண்டு. சவுதிகளும் ஈரானியர்களை ஒரு வழமையாக அவர்களை பாரம்பரிய எதிரிகளாக பார்ப்பவர்கள். அதனால் இவங்க 2 பேருக்குமே அது உண்டு. இஸ்ரேலியர்களுக்கு அதிகம் உண்டு. ஏன்னா அவர்களுடைய இருப்பே ஈரான் அவர்களுடைய இருப்பையே பல நேரங்களில் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அந்த மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய எதிரி அவங்களுக்கு அப்படின்னா ஈரான் தான். அதனால் அவருக்கு இதில் ஒரு பெரிய நாட்டமோ விருப்பமோ மகிழ்ச்சியோ இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கல.